அமரலாம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த திருவருகையின் 4வது வாரத்தின் பரிசுத்த ஆராதனையிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். குறிப்பாக விடுமுறையிலே வந்திருக்கிற பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த அட்வென்ட் காலத்தின் கடைசி ஞாயிறிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 3 வாரங்களாக வெவ்வேறு தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து வருகிறோம். முதலாவது அட்வென்ட் ஞாயிறிலே நம்பிக்கையின் நற்செய்தியிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்தோம். யாருக்கு இந்த நம்பிக்கையின் நற்செய்தி வந்தது என்று பார்க்கும்போது, சோர்வற்றவர்கள், அது மட்டுமல்ல தோல்வி அடைந்தவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நம்பிக்கையின் நற்செய்தி வந்தது என்று நாம் சிந்தித்தோம். 2வது திருவருகையின் ஞாயிறில சமாதானத்தின் நற்செய்தி இந்த தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்தோம். இந்த சமாதானத்தின் நற்செய்தி எந்த சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே வந்தது என்று நாம் 3 காரியத்திலே நாம் சிந்தித்தோம். குழப்பத்தின் மத்தியிலே சமாதானத்தின் நற்செய்தி வந்தது. போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவருடைய சமாதானத்தின் நற்செய்தி வந்தது. 3வதாக நெருக்கடியின் மத்தியிலே ஆண்டவருடைய சமாதானத்தின் நற்செய்தி வந்தது. இந்த தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். 3வது வாரத்திலே மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்தோம். இந்த 4வது ஞாயிறில அன்பு, குறிப்பாக அன்பின் நற்செய்தியின் தலைப்பிலே இந்த நாளின் வார்த்தையிலே சிந்திக்கும்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கடந்த ஆண்டிலே இதே 4வது திருவருகையின் ஞாயிறிலே இதே தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை சிந்தித்தோம். தலைப்பு வேறு தலைப்பு இருந்தது. அன்பு கிறிஸ்துமஸின் அடையாளம். Last year on the same 4th Advent Sunday we meditated on the topic Christmas, the symbol of love. எப்படிப்பட்ட அன்பு இருந்தது என்று நாம் பார்க்கும்போது, நான் கடந்த ஆண்டிலே சிந்தித்த காரியத்தை சொல்கிறேன். 3 விதமான ஆண்டவருடைய அன்பை நாம் சிந்தித்தோம். முதலாவதாக அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு, அன்கண்டிஷனல் லவ். 2வதாக முடிவில்லாத அன்பு, unending love. And the third one was the unchanging love, மாறாத அன்பு என்ற தலைப்பிலே கடந்த ஆண்டிலே நாம் சிந்தித்தோம். இந்த ஆண்டிலே ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையின் மூலமாக எந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தரப்போகிறார் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவங்கையில் களிமண்ணா அனுதினமும் வானைந்திடுமே, குயவங்கையில் களிமண்ணா
அனுதினம் நீ வானைந்திடுமே. நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனமானது எங்களுடைய இருதயத்துக்கு ஆறுதலும் எங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை சிந்திக்கும்படி உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம், நாங்கள் காத்திருக்கிறோம். ஆவியானவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எடுத்தவர்கள் வாசிங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 John chapter 4 verse 10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதனாலே அன்பு உண்டாயிற்று. This is love, that we loved God, but that he loved us, and he sent his son as an atoning sacrifice for our sins. இந்த வசனத்தை மையமாக வைத்து இந்த நாளின் செய்தியோட தலைப்பானது அன்பின் நற்செய்தி. இந்த உலகத்திலே பார்க்கும்போது 4 வித்தியாசமான அன்புகள் உண்டு. There are 4 kinds of love. ஒன்று, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அன்பு, அது அகாப்பே அன்பு என்று நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக, விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற, சகோதரர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு, பிலியோ என்ற ஒரு அன்பு. brotherly love, the believer's love, which is known as filio. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, பெற்றோர்களும் பிள்ளைகளும் உடன்பிறப்புகள் மத்தியில் இருக்கிற அன்பு, ஸ்டோர்கே என்ற அன்பு. நான்காவதாக, கணவனும் மனைவியும் இவர்கள் மத்தியில் இருக்கிற அன்பு, அதுதான் இரோஸ் என்ற ஒரு அன்பு. இந்த 4 வித்தியாசமான அன்பும், இதுக்கு தலைமைத்துவத்தை நாம் பார்க்கும்போது அந்த அன்பு இயேசுவானவர் தான். இந்த அன்பு என்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்தது? When was this love born in this world? சொல்ல முடியுமா? இந்த அன்பு என்றைக்கு இந்த உலகத்தில் பிறந்தது? சொல்லுங்க. அன்பு என்னைக்கு பிறந்தது? சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை கொண்டாடுறோமே, ஆமாவா இல்லையா? That is the day when love came down on this earth. இந்த பூலோகத்துல கிறிஸ்துமஸ் அன்றைக்கு தான் என்ன பிறந்தது? அன்பு பிறந்தது என்று நாம் பார்க்கலாம். இந்த அதுவந்த காலம், குறிப்பாக when we see this advent, it proclaims a powerful truth. என்ன ட்ரூத் என்று நாம் பார்க்கும்போது, இது ஒரு யோசனையாக இந்த உலகத்துல வரவில்லை, இது ஒரு கோட்பாடாக இந்த உலகத்துல வரவில்லை. The love didn't come to this world as an idea, it didn't come to the world as a theory, but it came like a person. ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அன்பு வந்தது. அந்த மனிதர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோசேப்பும் மரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் போது, காபிரியேல் மரியாளுக்கு அந்த நற்செய்தியை கொடுக்கிறார். என்ன ஒரு நற்செய்தி? நீ கர்ப்பவதி ஆவாள். You will be conceived through the help of the Holy Spirit. யார் இந்த மரியாள்? ஒரு நிச்சயமான ஒரு பொண்ணு. She was betrothed to Joseph. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு செய்தி வருகிறது, நீ கர்ப்பவதி ஆவாள்.
அந்த நிமிடத்துல இந்த மரியாளுடைய சூழ்நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் போது எப்படியாக இருந்திருக்கும்? இந்த காரியம் எப்படி நடக்கும்? அதுவும் யூதருடைய கலாச்சாரத்துல ஒரு பெண், திருமணம் ஆகாத ஒரு பெண் கர்ப்பவதி ஆகினால் அது பெரிய ஒரு அவமானம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மரியாள் எப்படியாக இருந்திருக்கலாம்? இந்த காரியம் அவளுடைய இனத்தார், அவளுடைய உறவினர்கள், அவருடைய சமுதாயத்தில் இருக்கிற நண்பர்கள் இதை அறிந்தவுடனே மரியாளுக்கு அன்பு பாராட்டிப்பார்களா? மரியாளுக்கு அன்பு பாராட்டிப்பார்களா? இல்லவே இல்லை. அவளை பார்க்கும் போது எப்பொழுதும் ஏளனமாக தான் பேசியிருப்பார்கள். ஏனென்றால் அவள் பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்ப்பம் தரிப்பாள் என்று அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அது உண்மைதானே? காபிரியேல் அவருக்கு தான் சொன்னார், ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லவில்லை. ஊர் ஆளுக்கு என்ன தெரியும்? ஐயோ, இவ ஏதோ ஒரு தப்பு செய்திருக்கிறார், இப்படிதான் ஜனங்கள் சொல்லியிருப்பார்கள். அவளிடத்துல அன்பு பாராட்டாமல் இருந்திருப்பார்கள். இதே சூழ்நிலை யோசேப்புக்கும் இருந்தது. யோசேப்பும் யோசித்திருப்பான், ஆஹா, எனக்கு நிச்சயமான ஒரு பெண்ணு கர்ப்பவதியாக இருக்கிறாளே, நான் எப்படி முழுமையாக நான் அன்பு பாராட்ட முடியும்? இது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு என்று யோசேப்புக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்திருக்கும். ஒரு அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அன்பு நிறைந்த தேவன் அங்கு பிறக்கிறார். இந்த காலை வேளையிலே 3 வித்தியாச கோணங்களிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். இந்த அன்பு யாருக்காக வந்தது? முதலாவதாக நாம் பார்க்கும் போது இந்த அன்பு உடைந்த உலகத்திற்கு வந்தது. Love came to a broken world. இங்கே மரியாள் உடைந்திருந்தால், ஏன் உடைந்திருந்தால்? யாருமே அன்பு பாராட்டவில்லையே, எல்லாருமே ஏளனமாக பேசுகிறார்களே. அவளுக்கு ஒரு பக்கத்துல இது ஆண்டவரால் நடந்த ஒரு காரியம், ஆனால் மறுபக்கத்துல நான் சமுதாயத்துல வாழ்கிறேனே, ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? யாருமே அன்பு பாராட்ட மாட்டார்களே. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மனதுக்குள்ளே இருந்திருக்கும். She was completely broken. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே உடைந்த நிலைமையில இருக்கிறார்கள். அந்த காலத்திலும் அந்த உலகம் உடைந்த ஒரு உலகம் இருந்தது. அந்த உடைந்த உலகத்துல ஆண்டவர் அன்பாக பிறந்தார். To fill that broken world, Jesus came down as love. உடைந்த உங்கள் உள்ளங்களுக்கு அன்பு தரத்தக்கதாக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார். மனம் உடைந்தவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக, காயமடைந்தவர்களாக இருந்தவர்களுக்கு தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்று நாம் பார்க்கலாம். அந்த மரியாள் யோசேப்பு வாழ்ந்த அந்த காலத்திலே ரோம அதிகாரிகளுடைய ராஜரிகம் இருந்தது. அநியாயம் நடந்து கொண்டிருந்தது. எங்கேயும் பார்த்தால் அடிமைத்தனம். எல்லாரும் உடைந்து போன ஒரு சூழ்நிலை. அந்த உடைந்து போன சூழ்நிலையிலே அன்பு பிறக்கிறது. இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே உடைந்த உள்ளங்களாக நாம் கடந்து வந்தால் அந்த ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல பிறக்கும். மரியாளும் அப்படிதான் உடைந்து போயிருந்தார். ஆனால் நாட்கள் கடந்து போகும்போது அந்த நாளிலே அன்பு அவளுடைய வாழ்விலே பிறந்தது. Broken lives are not discarded, they are embraced by Jesus' love. உடைந்த வாழ்க்கையை ஆண்டவர் தள்ளமாட்டார். அவர் என்ன செய்கிறார்? உடைந்த உள்ளங்களை அவர் இணைக்கிறார். உடைந்த உள்ளங்களை அவருடைய அன்புனாலே நிறைக்கிறார். ஏனென்றால் அவருடைய அன்பு நிரந்தரமானது. அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாதது. இன்றைக்கு உலகத்தாருடைய அன்பை பாருங்கள். How does this world loves us? நம்மிடத்தில் ஒரு காரியம் இருந்திருந்தால் அப்பவும் அந்த அன்பு வித்தியாசமாக இருக்கும். ஏதாவது ஒரு தேவை இருந்திருந்தால் அப்பொழுது ஒரு அன்பு வித்தியாசமாக இருக்கும். ஒரு தேவையும் இல்லை, இந்த ஆள்கிட்ட ஒரு சம்பந்தமும் இல்லை என்றால் அப்பொழுது அன்பு மாறி போகிறது. அதுதான் மனிதனுடைய அன்பு. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி அல்ல. அது என்றைக்குமே மாறாத ஒரு அன்பு. His love is unchanging. என்றைக்கும் மாறாது. நம்மளுடைய அன்பு
சூழ்நிலைக்கு ஏற்றாக என்ன ஆகுது? என்ன ஆகுது? மாறுகிறது. ஆனா ஆண்டவருடைய அன்பு அப்படி அல்ல. உடைந்து போன உள்ளங்களுக்கு அவர் அன்பை தருகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, love came down to a barren land, barren world. வெறுமை நிறைந்த உலகத்திற்கு அன்பு வந்தது. இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் 400 வருடங்கள் தலைவராக இல்லை ஒரு காலம். It says that it was a prophetic silence period. There was religious practice but without any compassion. சடங்காச்சாரம், ஆராதனைகள் நடந்தது, ஆனால் எந்த விதமான அன்பினாலே அது நடக்கவில்லை. 400 வருடங்கள் வெறுமை நிறைந்த ஒரு காலம். அந்த வெறுமை நிறைந்த காலத்துல ஆண்டவர் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அன்பை நிரப்புகிறார். வெறுமை நிறைந்த இந்த உலகத்துல அன்பை நிரப்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்கள் வெறுமையாக இருக்கிறது. Our hearts are barren because of many experiences. God is saying, I'm going to fill those barren hearts with my love. அந்த வெறுமை நிறைந்த உள்ளங்களை என்னுடைய அன்பினாலே நான் நிறைக்க போகிறேன். அதுதான் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு, நிபந்தனை இல்லாத அன்பு. அவருடைய அன்புக்கு முடிவே இல்லை. This is how God's love is. வெறுமை நிறைந்த இன்றைக்கு அநேகர் வெளியிலே சந்தோஷமாக இருக்கலாம், சிரித்த முகத்தோடு நாம் காணலாம், ஆனா உள்ளுக்குள்ளே வெறுமையாக இருக்கிறது. வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது, வேலையிலே வெறுமையாக இருக்கிறது, வியாபாரமும் வெறுமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், அந்த அன்பை நிரப்புகிறார். God is filling that barren place with his love. இயேசுவின் அன்பு வறுமையான இடத்துல, வறட்சியான இடத்துல வாழ்க்கை தருகிறது. Where there is dryness, where there is emptiness, where there is barrenness, God is filling that place with his love. The love which is unconditional, the love which is unending, the love which is unchanging. அப்படிப்பட்ட அன்பினால ஆண்டவர் வெறுமையான உள்ளங்களையும் வாழ்க்கையும் குடும்பங்களையும் அவருடைய அன்பினால நிறைக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, கசப்பு நிறைந்த உலகத்திற்கு அன்பு வந்தது. Love came to a bitter world. யோசேப்புடைய வாழ்க்கை கசப்பான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. என் மனைவி, எனக்கு நிச்சயமான ஒரு மனைவி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரே, ஒரு கசப்பான ஒரு அனுபவ. நான் எப்படியாக என் மனைவியை நான் தேற்றலாம், இந்த சமுதாயத்தில் நான் எப்படியாக நான் நிற்கலாம் என்ற ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசு பிறந்த உடனே அந்த கசப்பான அனுபவம் மாறிவிட்டது. அங்கு அன்பு வந்து விட்டது. இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Many of us have experienced bitterness in our life because of betrayal, because of humiliation, because of sickness, because of poverty. We all have experienced this bitterness. இந்த கசப்பான அனுபவம் நாம் எல்லாரும் அனுபவித்திருக்கிறோம். ஒரு சிலர் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த கசப்பான அனுபவத்தை என்னுடைய அன்பினாலே நான் நிரப்புகிறேன். மாறாவின் நீரை ஆண்டவர் எப்படியாக மாற்றினார்? தேனாக மாற்றினார். அந்த வல்லமை நம்முடைய ஆண்டவருடைய அன்புக்கு உண்டு. The love of God is powerful. It can change anything and everything. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. உலகத்தில் உள்ள அநேக காரியம் கசப்பாக இருக்கலாம், அச்சம் நிறைந்ததாக இருக்கலாம், வேதனை நிறைந்ததாக இருக்கலாம், வெறுப்பு நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அங்கு ஆண்டவருடைய அன்பு அங்கு வரும்போது எல்லாமே தேனாக மாறுகிறது. See our life, everyone we are going through a journey. வாழ்க்கை என்றாலே என்னது? ஒரு வாழ்க்கை என்னது? What is life? Life is a journey from birth to death. நம்முடைய பிறந்த நாள்ல இருந்து மரணம் வரைக்கும் வாழ்க்கை என்னது? வாழ்க்கை ஒரு பிரயாணம் தான்.
இந்த வாழ்க்கையின் பிரயாணத்துல கசப்பான அனுபவங்கள் வரலாம், சோர்வடையலாம், தோல்வி அடையலாம். ஆனால் அவருடைய அன்பு எப்பொழுதும் நம்மளிடத்துல இருக்கிறது. இந்த யோசேப்பும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய அன்பை நிறைந்தார். அந்த கசப்பான அனுபவத்தை ஆண்டவர் மாற்றினார். ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 2021 ஆண்டு ஒரு குடும்பம் ஆவடி பகுதியிலே வசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆவடி, சென்னை பக்கத்தில் இருக்கிற ஆவடி என்ற ஒரு அந்த பட்டணத்தில் அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் 4 பேர், தாய், தந்தை, 2 பிள்ளைகள். மூத்த மகன் 8ஆம் வகுப்பு, இளைய மகள் 6வது வகுப்பு. அவர்கள் இட்லி வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள், ஒரு சிறிய தொழில். ஆனால் இந்த கொரோனா காலத்திலே அந்த தொழிலே சரியான ஒரு அவர்களுக்கு ஒரு தோல்வி அடைந்தார்கள். வியாபாரம் நடக்கவில்லை. 21ஆம் ஆண்டு 2021 அந்த வியாபாரம் கடையும் முடியவிட்டது. வியாபாரம் இல்லை, ஒன்றுமில்லை. அவர்களுடைய இளைய மகளுக்கு ஒரு நோய் வந்தது. அந்த நோய் நிமித்தமாக ஒரு கால் என்ன செய்யவில்லை, நடக்கிறதுக்காக திராணி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இங்கே அந்த குடும்பத்துக்கு உணவுக்காக பணம் இல்லை, ஒன்றுமில்லை, வியாபாரம் இல்லை. ஒரு பக்கத்துல பிள்ளையோட ஒரு வியாதி, ஒரு பக்கத்துல வறுமை, ஒரு பக்கத்துல எதிர்காலம் எப்படி இருக்கிறோ என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. They were filled with poverty. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் யோசித்தார்கள், இனி ஒன்றுமே நடக்க முடியாது. இவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள். இனி எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நாங்கள் முன்னேற முடியாது, எங்களுடைய வேலை போய்விட்டது, எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் இப்படி ஆகவிட்டது, இனி நாளை என்ன செய்யலாம் எப்படி அவர்கள் யோசித்து சிந்திக்கும் போது குடும்பமாக அவர்கள் சிந்தித்தார்கள், நம்ம எல்லாரும் விஷத்தை கொடுத்து தற்கொலை செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். அப்படி முடிவுக்கு வரும்போது அந்த குடும்பத்தின் தலைவர் அவர் போகிறார். எங்க போகிறார்? மெடிக்கலுக்கு போகிறார், விஷத்தை வாங்கத்தக்கதாக. நம்ம எல்லாரும் அதை வாங்கி நம்ம குடித்து நம்ம எல்லாரும் செத்து போவோம், இந்த வாழ்க்கையே போதும் என்று முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். இந்த நபர் போகும்போது அருகாமையிலே ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்துக்கு வெளிதாக ஒரு வசனம் நாட்காட்டி இருந்தது. There was a verse board. அந்த நோட்டீஸ் போர்டிலே யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் எழுதப்பட்டுள்ளது. John chapter 3 verse 16. என்ன வசனம்? John 3:16. பிள்ளைகள், for God so loved the world. இந்த வசனத்தை இந்த நபர் பார்க்கிறார், வாசிக்கிறார். வாசிக்கும் போது அங்கே அந்த ஒரு வார்த்தை, யாரும் என்ன செய்யக்கூடாதான், கெட்டு போக கூடாதான். No one should perish. அந்த ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவர் அந்த வார்த்தையை படித்துக் கொண்டிருந்தார், மீண்டுமாக படித்துக் கொண்டிருந்தார். அது படித்து படித்து அவர் அந்த இடத்திலிருந்து கடந்து போனார். எங்க கடந்து போகிறார்? மெடிக்கலுக்கு கடந்து போகிறார். அங்க மெடிக்கலுக்கு போகும்போது அந்த மெடிக்கல் ஒரு கிறிஸ்தவ நபர்களுடைய மெடிக்கல். அந்த மெடிக்கலிலும் போகும்போது அவர் நிற்கிற இடத்துக்கு முன்பதாக அங்கேயும் ஒரு வசனம் போர்டு இருந்தது. அந்த வசனம் போர்டு என்னவென்றால் இதே யோவான் 3:16. அதை வாசிக்கும் போது இவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. அப்பொழுது அந்த கடையின் முதலாளி கேட்கிறார், அண்ணாச்சி என்ன ஆயிட்டு உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது? அப்போ அவர் இந்த காரியத்தை சொல்கிறார், நான் எதுக்காக வந்தேன், நான் என்ன மருந்து வாங்கிறதுக்காக வந்தேன், ஏன் இந்த அழுகை? அந்த வசனத்தை பார்க்கும்போது இங்கேயும் அதே வசனம், அந்த ஆலயத்துக்கு அருகாமையிலும் இதே வசனம் இருந்தது. அப்பொழுது அந்த நபர் சொன்னார், ஆண்டவர் உண்மையாகவே உண்மை நேசிக்கிறார் என்று சொல்லும்போது அவர்களிடத்துல கேட்கிறார், நீங்க என்ன செய்யறீங்க? அப்போ அவர் சொன்னார், எங்களிடத்துல ஒரு இட்லி கடை இருந்தது, ஆனால் கொரோனாவின் நிமித்தமாக அது மூடி போயிட்டு வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லை எப்படி சொன்னார். அப்பொழுது அந்த கடையுடைய முதலாளி சொல்கிறார்கள், நான் ஒரு புதிதாக ஒரு கடையை வெவ்வேறு இன்னொரு இடத்துல நான் திறக்க போகிறேன்,
அதுக்கு ஒரு சரியான நபரை நான் பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் அந்த கடையை நீங்கள் நடத்துவீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த நபர் சொன்னார்கள், இது மெய்யாகவே ஆண்டவர் எனக்கு ஒரு தருணத்தை தந்ததார் என்று அவர் ஏற்றுக்கொண்டு அந்த கடையிலே அவர் வேலை செய்ய தந்தார். இன்றைக்கு அந்த முழு குடும்பம் ஆண்டவருக்குள் உறுதியாக இருக்கிறார்கள். அவருடைய சூழ்நிலையே மாறிவிட்டது. அவர்களுடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ருசித்து பார்த்தார்கள். They were able to taste the love of God. இன்றைக்கு அந்த குடும்பம் ஆண்டவருக்குள் தைரியமாக ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். மெய்யாகவே ஆண்டவருடைய அன்பு இந்த உடைந்த நிறைந்த உள்ளத்துக்காகவும் வெறுமை நிறைந்த உள்ளங்களுக்காகவும், இன்னும் அது மட்டுமல்ல, கசப்பான அனுபவத்தினாலே இருக்கிற நபர்களுடைய உள்ளத்திலே இந்த அன்பு பிறக்கிறது. When the world was broken, love came down. When the world was barren, love came down. When the world was in bitterness, love came down. ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு நம்மை மன்னிக்கிறது. ஆண்டவருடைய அன்பு மனிதனை மாற்றுகிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மளை மீட்டுக் கொள்கிறது. ஆண்டவருடைய அன்பு நம்மை ஏற்றுக்கொள்கிறது. ஆண்டவருடைய அன்பு தியாகம் செய்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய அன்பு நமக்கு ரட்சிப்பை தருகிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா? 1 யோவான் 4:11 வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததற்காக நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் என்ன செய்ய வேண்டுமாம்? அன்பு கூற. வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? சத்தமா சொல்லுங்க. தமிழ்ல என்ன சொல்லப்படுகிறது? எப்படியாக இருக்கிறோமா? கடனாளியாக இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் அன்பு பாராட்டத்தக்கதாக எப்படியாக இருக்கிறோம்? கடனாளியாக இருக்கிறோம். ஆங்கிலத்துல in Aramaic version it says, beloved, if God has loved us this way, we are indebted. We all are indebted to love one another. ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டத்தக்கதாக நம்ம எல்லாரும் யாரு? கடனாளியாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை எப்படியாக நேசித்தார்களோ அவ்விதமாக நாமும் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். ஆண்டவருடைய அன்பை பெற்று நாம் தொடர்ந்து வாழ்வோம். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு உடைந்து போன உலகத்துக்கும் வெறுமை நிறைந்த உலகத்துக்கும் கசப்பான உலகத்துக்கும் நீர் அன்பு தந்து நீர் வழி நடத்தினீரே. இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல உடைந்த உள்ளங்களாக, வெறுமையான உள்ளங்களாக, கசப்பான உள்ளங்களாக வந்திருந்தால் உம்முடைய அன்பை நிறைந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியும் நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஏனென்றால் உம்முடைய அன்புக்கு முடிவில்லை. உம்முடைய அன்பு மாறாத அன்பு. உம்முடைய அன்பு நிபந்தனையற்ற ஒரு அன்பு. அந்த அன்பால நீர் எங்களை ஆற்றி தேற்றி எங்களை யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.